இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது வந்து பிகினர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ ஆர்டிகல் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரிவ்யூ ஆர்டிகல்னா எதை பற்றி வேணாலும் ரிவ்யூ போடலாம். ஓகேங்களா? இப்போ நான் எதை பற்றி ரிவ்யூ போட்டேன்னா எங்கள் மேமோட பிளான்ட்டை தான் ரிவ்யூ பேப்பராக போட்டேன். எங்கள் மேம் பிஹெச்டி ஒர்க் வந்து சொலினியா ஆம்பிளிக்ஸிகாலிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் பண்ணாங்க. அந்த பிளான்ட்ல வந்து எங்கள் மேமும் நிறைய பேப்பர் போட்டிருந்தாங்க. அப்புறம் அதே டைம் வந்து நார்த்லேயும் அதே பிளான்ட் வந்து ஒர்க் போயிருந்தது. ஸோ அதனால அந்த பிளான்ட்டுக்கு நிறையா ஆர்டிகல்ஸ் கிடைச்சிது, ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். ஸோ அதை வச்சு நான் ரிவ்யூ பேப்பர் போட்டேன். ஓகேங்களா? அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பேப்பரும் கூட. அதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்சிலலாம் பேப்பர்ஸ் போட்டதே இல்லை. அப்போ வந்து பேப்பர் போட கற்றுக்கிறது வந்து ரிவ்யூ ஆர்டிக்கலில் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ரிவ்யூ ஆர்டிக்கல் வந்துட்டு ஆல்ரெடி அந்த பிளான்ட்டில் வந்து என்னென்ன ஒர்க் போயிருக்கு, அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான். அந்த மாதிரி பிளான்ட்டு மட்டும் இல்லாமல் ஒரு ஜீனஸையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ என்னோடய ஜீனஸ் வந்து வின்சி டாக்ஸிகம் அப்படின்னா அந்த ஜீனஸில் எத்தனை பேர் அந்த ஜீனஸ் பிளான்ட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்படியும் போடலாம். இப்போ ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கு நிறைய பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டை மட்டும் போடலாம். இப்போ ஏன்னா எங்கள் மேமோட பேப்பருக்குள்ள நிறைய பேப்பர்ஸ் இருந்தது. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் பிளான்ட் சூஸ் பண்ணிட்டீங்க. உங்கள் பிளான்ட்டு வந்து இப்போது அப்போசைனிசி மெம்பரில் வந்துட்டு இப்போ சைக்கோட்ரியா ஜீனஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ சைக்கோட்ரியாவில் வந்துட்டு நிறைய ஒர்க் போயிருக்கும். ஓகேங்களா? நிறைய பிளான்ட் வந்து ஒர்க் போயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் நிறையா கிடைக்கும் அந்த ஜீனஸில். நான் சொல்கிறது பிளான்ட்டில் பேப்பர் கிடச்சதுன்னா அந்த பிளான்ட்டை மட்டும் போடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் போட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ அசடிரக்டா இண்டிகாலெலாம் ஒர்க் நிறையா போயிருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேப்பர் வரும் எங்கேயாவது இருந்து. அப்போ அந்த ரீசன்ட் பேப்பர்ஸ் எடுத்து ரிவ்யூ போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ 2014 வந்து ஒருத்தவங்க வந்து அசடிரக்டா இண்டிகாவுக்கு வந்து ரிவ்யூ ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது 2017 ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசடிரக்டா இண்டிகா அந்த வேப்ப மரத்தை பற்றி யாரும் ரிவ்யூ ஆர்டிக்கல் போடல. பட் 2014 அப்புறமும் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, ஃபைட்டோகெமிக்கல் ரிசர்ச். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவ்யூ ஆர்டிக்கலுக்கு அதே அசடிரக்டா இண்டிகா பிளான்ட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரீசெண்டாக 2014 ஒரு ஆள் ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் பேப்பர் ஃபைட்டோகெமிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதை யாரும் ரிவ்யூ போடல. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த பிளான்ட்டுக்கு ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதலாம். ஓகேங்களா? ஒரு பிளான்ட் வந்து மெடிசனல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அதை எத்தனை பேர் வேணாலும் ஃபைட்டோகெமிக்கல் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு வந்து ரிவ்யூ ஆர்டிக்கல் ரீசெண்ட் டேஸில் இல்லை அப்படின்னா 2-3 இயர்ஸ் பின்னாடி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பிளான்ட்டை வந்து உங்கள் ரிவ்யூ பேப்பர் எழுத கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பிளான்ட்டுக்கு ரிவ்யூ பேப்பர் போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜீனஸ் போடுங்க. ஜீனஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 60-70 பேப்பர் வரும். ஓகேங்களா? அப்படி வரும்போது நீங்கள் அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அப்படி பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு சிங்கிள் பிளான்ட்டுக்கு ரிவ்யூ பேப்பர் போட முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் என்னோடய ரிவ்யூ பேப்பரு உங்களுக்கு காட்டுறேன். இது எங்கள் மேமோட பிளான்ட்டு தான். எங்கள் மேம் பப்ளிஷ் பண்ணதும் நிறையா இருந்தது. அப்புறம் எங்கள் மேம் கூட அதே டைமில் இன்னொருத்தவங்க நார்த்தில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அதுவும் நிறையா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த பிளான்ட்டை தான் நான் ரிவ்யூ போட போகிறேன். இந்த சொலினியா ஆம்பிளிக்ஸிகாலிஸ் அப்படின்னு ஒரு சிங்கிள் பிளான்ட்டை தான் நான் வந்து ரிவ்யூ போட போகிறேன்னா இது ரிலேட்டடாக எல்லா பேப்பர்ஸும் என்னென்ன பேப்பர் இது ஓரியன்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் உள்ள பிக்சர்ஸும் ரிவ்யூவில் வந்து நம்ம அதில் உள்ள பிக்சர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரிவ்யூ பேப்பர்ஸ் தானே அப்படிங்கும்போது அப்போ வந்து இதுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. இன்ட்ரோடக்ஷனில் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸு ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ண ஒரு 20 பேப்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 20 பேப்பர்லேயும் அதுக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதோடைய மெடிசினல் வேல்யூ, அது எப்படி என்ன ட்ரைபல் கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அதையே நம்ம இன்ட்ரோடக்ஷனாக போட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த பிளான்ட்டு சிங்கிள் பிளான்ட்டோட பிளான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் அது எங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு, அப்புறம் சினானிம் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு அப்புறம் ஏன்னா நான் சிங்கிள் பிளான்ட்டு தானே கொடுக்குறேன். அதனால அந்த சிங்கிள் பிளான்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன், சினானிம்ஸ், அப்புறம் அதோட பாட்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன் இந்த பேப்பரில் நான் அப்படி கொடுத்துருக்கேன். அதோட பாட்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன், ஃப்ளவர் எப்படி இருந்தது, சீட்ஸ் எப்படி இருந்ததுன்னு. இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி இருந்ததுன்னா இந்த 3rd பேப்பர் இதில் வந்து 3rd சைட் பண்ணியிருக்க பேப்பரில் அவங்க ஃப்ளவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் கொடுத்துருக்கேன். இப்போ சீடும் அதே மாதிரி 3rd பேப்பரில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ட்ரெடிஷ்னல் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து
இதில் 4th பேப்பரும் 5th பேப்பர்லையும் இந்த யூசஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சைட் பண்ணியிருக்கேன். ரிவ்யூ பண்ணி நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் எடுத்துக்கிட்ட 4வது பேப்பரில் இந்த மெடிசனல் வேல்யூ, 5வது பேப்பரில் இந்த மெடிசனல் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து சைட் பண்ணியிருக்கேன். அந்த பேப்பரை யூஸ் பண்ணி இது எழுதியிருக்கேன். அதனால் நான் யூஸ் பண்ண அந்த ரிவ்யூ பண்ண அந்த பேப்பரை வந்து இதில் சைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் யூசேஜ் கீழே நான் ரிவ்யூ பண்ண பேப்பரில் சைட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இதே மாதிரி மெடிசனல் ரெஃபரன்ஸ், இதெல்லாம் ரெஃபரன்ஸு. இதில் வந்து பார்ட்ஸு, வேல்யூஸ் இதெல்லாம் வந்து இவ்வளோ பேப்பர்ஸில் இருந்தது. அப்புறம் ஒரு பேப்பரில் வந்து அதோட ஃபைட்டோ காம்பவுண்ட்ஸோட இமேஜ் கிடச்சிது, அதையும் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடி, ஃபைட்டோகெமிக்கல் ஸ்டடி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்கில் வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபைட்டோகெமிக்கல் ஸ்டடியில் அவங்க வந்து ஃபைட்டோகெமிக்கல் வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மகாலஜிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து ஆன்டிமைக்ரோபியல் ஸ்டடிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி சைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்படி சிங்கிள் பிளான்ட்டை எடுத்துக்கும் போது இப்போ நான் டோட்டலாக எவ்வளோ பேப்பர் இது ரிலேட்டடாக எனக்கு, ஏன்னா வந்து நம்ம சிங்கிள் பிளான்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணும்போது நமக்கு பேப்பர் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதிடலாம். இந்த 15 பேப்பர் தான் போட்டிருந்தாங்க இதுக்காக. அப்போ அந்த 15 பேப்பரையும் நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு டாப் டு பாட்டம் இதில் என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னு ஒவ்வொரு ஹெட்டிங்லேயே கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு ரிவ்யூ பேப்பர் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பிளான்ட்டில் வெறும் 15 பேப்பர் தான் இருக்குது. அதை ரிவ்யூ பண்ணி நான் எழுதிட்டேன். ஓகேங்களா? இதே வந்துட்டு ஒரு ஜீனஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது சைக்கோட்ரியா அப்படின்னு ஒரு ஜீனஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு ரிவ்யூ போட போகிறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து நான் பேப்பர் போட்டு பார்க்கணும், நான் போட்டு பழகணும், இது வரைக்கும் நான் பேப்பரே போட்டதில்லை அப்படிங்கும்போது நான் இந்த சிங்கிள் பிளான்ட் எடுத்து ரிவ்யூ ஆர்டிக்கல் எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டேன். இல்லை அப்படின்னா என்னோட ஜூனியர் பொண்ணு ஒருத்தவங்க, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிளான்ட்டை சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வின்சிடாக்சிகம் அப்படிங்கிற ஜீனஸ் வந்து, நானும் வின்சிடாக்சிகம் தான் எடுத்தேன், அவங்களும் வின்சிடாக்சிகம் தான் எடுத்தாங்க. அந்த வின்சிடாக்சிகம் அப்படிங்கிற ஜீனஸை சூஸ் பண்ணனால அவங்க பிளான்ட் வந்து வின்சிடாக்சிகம் ஸ்பீஷஸ், அந்த ஸ்பீஷஸ் ஏதோ ஒன்று, ஓகேங்களா, அதை எடுத்தனால அவங்க ரிவ்யூ பேப்பர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வின்சிடாக்சிகம் ஜீனஸில் என்னென்ன பேப்பர் ஒர்க் போயிருக்கு, என்னெல்லாம் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பண்ணாங்க. ஏன்னா அப்படி நீங்கள் ஜீனஸில் வந்து என்னென்ன பேப்பர் ஒர்க் போயிருக்கு அப்படின்னு பார்த்து நீங்கள் ரிவ்யூ எழுதும்போது அதை உங்கள் தீசிஸோட ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சரில் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால என்ன, அது வந்து எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 4 மாதம் ஆகும். உட்காந்து நீங்கள் பேப்பர் கலெக்ட் பண்ணி அந்த பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் கீழேயும் வின்சிடாக்சிகம் ஜீனஸில் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 10 பிளான்ட் ஸ்பீஷஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 10ஐயும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி சைட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி ஹெட்டிங் கொடுத்து பண்ணணும். அப்படி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பேப்பர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இது வந்து சிங்கிள் பிளான்ட்டுங்கிறதுனால பேப்பர் 15 தான், சீக்கிரம் முடிச்சிடலாம், பேப்பர் போட்டு கற்றுக்கலாம். ஆனால் வந்து ஜீனஸ்ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மோர் தென் 60 பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சைட் பண்ணணும். அப்போ தான் வேலிட். நீங்கள் ரிவ்யூ ஆர்டிக்கல் அப்படிங்கும்போது உங்களோட சைட்டேஷன் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், மோர் தென் 100க்கு மேலே கூட இருக்கலாம். அவ்வளோ பேப்பர்ஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ணி நீங்கள் போகணும். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னா வின்சிடாக்சிகம் ஜீனஸில் இது வரைக்கும் என்ன ஒர்க் போயிருக்கு, என்னென்ன கேட்டகரியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிளான்ட்டை வேர்ல்டு ஓவராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுத்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது அந்த ரிவ்யூ பேப்பர் அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தீசஸில் அவங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்னு ஒன்று தனியாக எழுத வேண்டாம். இதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் உட்காந்து எழுத வேணாம், இதையே நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அந்த ஜீனஸில் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் போட்டிங்க, ரிவ்யூ ஆர்டிக்கல் நீங்கள் போட்டிங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுத வேணாம். இல்லை நான் பேப்பர் மட்டும் போட கற்றுக்கணும், இதுக்கு முன்னாடி நான் பேப்பர் போட்டதில்லை அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சிங்கிள் பிளான்ட்டை எடுத்து அதுக்கு நிறைய ஒர்க் போயிருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் ரிவ்யூ ஆர்டிக்கலில் கொண்டு வரலாம். ஓகேங்களா? நான் இப்படி தான் பேப்பர் போட கற்றுக்கிட்டேன். இது என்னோட ஃபஸ்ட் பேப்பர். இது மாதிரி நீங்களும் சிங்கிள் பிளான்ட் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு ஜீனஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டால் ரிவ்யூ ஆர்டிக்கல் முடிஞ்சது. இப்படி தான் ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதணும், இப்படி தான் பேப்பர் எடுத்து அதுலேருந்து ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்து நம்ம ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பேப்பர் போட கற்றுக்கணும், ஆனால் ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி பேப்பர் போடல, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியமோ தமிழ் மீடியமோ, ஓகேவா, இங்கிலீஷ் மீடியமும் பேப்பர் போட தெரியாதவங்களும் இருக்காங்க, தமிழ் மீடியத்துலேயும் பேப்பர் போட தெரியாதவங்க இருக்காங்க. ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸி தான், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேப்பர் போடலாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பேப்பர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எதில் போட்டு பழகலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து பேப்பர் போடணும் அப்படிங்கும்போது நமக்கு அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜேர்னல்லையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து வெப் ஆஃப் சயின்ஸில் இருக்க மாட்டாங்க, இல்லை எஸ்ஏ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஜேர்னலாகவே இருக்காது.
அதெல்லாம் வந்து 1000 ரூபா ஜேர்னல் தான் சொல்லுவோம் நாங்கள். ஓகே, ரிசர்ச்சர்ஸ் நாங்கள் அதை என்ன சொல்லுவோம்னா 1000 ரூபா ஜேர்னல், 1000 ருபீஸ் ஜேர்னல், 1 டே ஜேர்னல், 24 ஹவர்ஸ் ஜேர்னல் சொல்லுவோம். இப்போ முடியாத பட்சத்துக்கு இப்போ ஜூனியர்ஸோட பேப்பர்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா யூஜி பிஜியோட பேப்பர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தீசிஸை வந்து ஒரு பேப்பராக கன்வெர்ட் பண்ணி நாங்கள் 1000 ரூபா ஜேர்னலில் போட்டுருவோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது வந்து யூஜி ப்ராஜெக்ட் வந்து 5 பேருக்கு கொடுப்போம். ஓகேங்களா, யூஜியில் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இப்போ 3 பேருக்கு கொடுப்போம், இல்லைன்னா குரூப் ப்ராஜெக்ட் தானே. அப்போ வந்து 1000 ரூபாய்க்கு வந்து அவங்களே அமௌண்ட் ஷேர் பண்ண சொல்லி பேப்பர் பப்ளிஷ் பண்ணிடலாம். அவங்களோட பேப்பர் தானே, அவங்களுக்கு ஆத்தர்ஷிப் கொடுத்து அவங்களே அமௌண்ட் ஷேர் பண்ண சொல்லி நம்ம பேப்பர் அந்த தீசஸ் வேஸ்ட் ஆகாமல் அவங்களுக்கு பேப்பர் கொடுத்துடலாம். அவங்களுக்கு ரெஸ்யூமில் ஆட் ஆகும், கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம அமௌண்ட் செலவு பண்ணி நம்ம பேப்பர் போடலாம், தப்பில்லை. ஆனால் நீ வந்து நம்ம வந்து இப்போ தான் பேப்பர் போட கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது எங்கிட்ட அமௌண்ட் இல்லை, அமௌண்ட் செலவு பண்ணியெல்லாம் பேப்பர் போட முடியாது. 1000 ரூபா அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம வேறு ஏதாவது டெஸ்ட் கொடுத்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃப்ரீ ஜேர்னல்ஸும் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஜேர்னல்ஸ் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா. அந்த மாதிரி அது வந்து ஃப்ரீ ஜேர்னல் தான், ஆனால் வந்துட்டு நல்ல ஸ்டாண்டர்டான ஜேர்னல் தான். ஒரு சில ஜேர்னலில் வந்து ஃப்ரீயாகவே டிஓஐயும் கொடுக்குறாங்க. நீங்கள் போட கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த ஜேர்னலில் வந்து நீங்கள் போடலாம், ஓகேங்களா. அதில் போட்டு நீங்கள் பேப்பர் போட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜேர்னலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட இதை வந்து டெவலப் பண்ணணும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு பேப்பர் போட்டு பார்க்கணும், ஒரு நார்மல் ஜேர்னல், அப்புறம் 1000 ரூபா ஜேர்னல், ஃப்ரீ ஜேர்னல், அப்புறம் கொஞ்சம் யூஜிசி ஸ்டாண்டர்ட், அப்புறம் வெப் ஆஃப் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கோப்பஸ், அதுக்கப்புறம் ஈசி, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம், ஓகேவா. முதல்ல நான் வந்து எஸ்சியில் தான் போடுவேன், நான் வந்து ஸ்கோப்பஸில் தான் போடுவேன் அப்படின்னு பண்ணோன்னா கொஞ்சம் டிலே ஆகும், லேட் ஆகும். அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்த டயர்ட் தெரியாது. அதுக்கப்புறம் இவ்வளோ என்னென்னா அந்த பிஹெச்டியே வந்து வெறுத்துரும். ஐயோ பேப்பர் போடுறது இவ்வளோ கொடுமையா, பேப்பருக்கு இவ்வளோ நம்ம இதுவே போயிடும் போலையே, நம்ம கரியரே பேப்பர்லேயே போயிடும் போலையே அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி பேப்பர்ஸ்லாம் அக்செப்ட் ஆகி உடனே ஒரு 2 பேப்பர் 3 பேப்பர் பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளும் ஒரு பேப்பர் போட்டிருக்கோம், வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பேப்பராவது போட்டிருக்கோமே அப்படின்னு ஒரு குட்டி வெற்றி இருந்ததுன்னா அடுத்து ஒரு பெரிய பேப்பர் போடலாம்ல. அந்த மாதிரி பேப்பர் போடுறதுக்கு ஈஸியான ஜேர்னல்ஸு, ஃப்ரீ ஜேர்னல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அதில் போட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் ஒரு நல்ல சேனலில் போடுவீங்களா. அதுக்குன்னு இந்த ஜேர்னல்லாம் நல்ல ஜேர்னல் இல்லைன்னு சொல்லலை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எது கிடைச்சாலுமே வந்து நமக்கு அதோட அருமை தெரியாது, அவ்வளோதான், ஓகேங்களா. இந்த ஜேர்னல்ஸ் நேம் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.